ஈசனார் எம்முடல் புகுந்த பின் பங்கு கூறு பேசுவார் பாடு சென்றடும் இல்லார். எங்கள் தெய்வம் உங்கள் தெய்வம் என்றிரண்டு வேதமோ, உங்கள் வேதம் அன்றியே உண்மை ரெண்டும் இல்லையே. அண்டத்தில் உள்ளதே பிண்டத்திலும் உள்ளது என்று உணர்ந்து தெளிந்தவர்கள் சித்தர்கள். அப்படிப்பட்ட சித்தர்களில் ஒருவர்தான் சிவவாக்கியர் சித்தர். அவர் பாடிய பாடல்தான் இது. எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள ஈசன் என் உடலில் புகுந்திருக்கின்றார் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். இறைவன் ஒருவனை, அவன் ஈசனே என்பதை உணராமல் இறைவனுக்கு பல பெயர்கள் வைத்து பங்கு போட்டு பேசுவார்கள். அவனை அடைவதற்குரிய உண்மையான வழியை அறிந்து உணர்ந்து அணுக மாட்டார்கள். எங்கள் தெய்வம் பெரிதென்றும் உங்கள் தெய்வம் சிறிதென்றும் பேசி இறைவனை பேதப்படுத்துவார்கள். அது உங்களது அறியாமையால் விளைந்த பேதமே அன்று, அது இறைவனின் பேதமில்லை. உண்மையாக உள்ள இறைவன் ஒருவனே. வேதங்கள் ஏதும் அவனுக்கில்லை. அவன் எங்கும் எப்போதும் எல்லோருக்கும் பொதுவானவன். உனக்கும் எனக்கும் என்ற எந்த வேறுபாடும் இல்லை. அனைவரும் இறைவனின் அம்சமே என்று சிவவாக்கிய சித்தர் உணர்த்துகின்றார். மனிதா, இறைவன் ஒருவனே, அவன் ஈசனே. அவன் உனக்குள்ளும் இருக்கின்றான், எனக்குள்ளும் இருக்கின்றான் என்பதை உணர்ந்து கொள்.